கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெர்சி. அந்த வாக்கியம் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஏசாயா 65ஆம் அதிகாரம் 20வது வசனம். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். இதுதான் நம் தேவன் நமக்கு தருகிற வசனம். ஏதோ ஒரு மரண போராட்டத்தினால் நம்ம இனிமேல் உயிரோடு இருப்போமா என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். அல்லது உறவினர்கள், உங்களுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அங்கே இனி அற்ப ஆயுசுல பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அற்ப ஆயுசு, சின்ன வயசில் எத்தனையோ குழந்தைகள் செத்து போகிறாங்க. வயசான காலத்தில் பூரண வயது உடைய வயசானவங்களை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அதை மாற்றி தருகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இசைக்க ராஜா பிளவே என்கிற நோயினால் பாதிக்கப்பட்ட போது தமது தீர்க்கதரிசியை அனுப்பி அவருடைய ஆயுசு நாட்கள் முடிந்து விட்டது என்று சொல்லி எச்சரித்த தேவன், எசேக்கியா ராஜாவுடைய அழுகுரல் கேட்டு அவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அதே தீர்க்கதரிசியை திரும்பி வர பண்ணி உன் ஆயுசு நாட்களை 15 வருஷத்தை கூட்டி தருகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். ஆமாங்க, எங்கள் வீட்டில் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. என் அண்ணன் மூத்த சகோதரர் இறந்த சமயத்தில் ஒரு பிசாசின் கிரியை, இன்னொரு மரணம் இந்த வீட்டில் இருக்கிறது என்று சொல்லி கொக்கரித்து கொண்டிருந்தது. நானோ தேவனிடத்தில் மிகவும் அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, எனக்கு பதில் சொல்லும் என்று சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக தேவனிடத்தில் காத்திருந்த போது கர்த்தர் இதே வார்த்தையை சொன்னார். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள் என்று சொன்ன அதே வார்த்தையை சொன்னார். அதே போல் பல வருடத்துக்கு எங்கள் வீட்டில் எந்த ஒரு மரணமும் ஏற்படாத வண்ணம் கர்த்தர் காத்து கொண்டார். இடி காலங்களில் ஆதாம் முதற்கொண்டு அநேக ஜனங்கள் 700-800 வருடங்கள் உயிரோடு இருந்திருக்கிறாருங்க. ஆமாங்க, அப்படிப்பட்ட காரியத்தை செய்த தேவன் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இந்த அற்புதத்தை தருகிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.